முதுமைன்னு சொல்ல முடியாது, தொடக்க கால விஷயம் கூட. காதல் தான் உலகத்தின் தொடக்கம். அப்ப நீங்க காதலை பத்தி நீங்க எப்படி பாடுவீங்க? போர்க்கள காதலை நீங்க 60ல எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் 90ல ரஜினிக்கு ஒரு மாதிரியா பாட முடியும்? கிடையவே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் ஒரு உண்மையான காதலி தன் காதலனை பிரிந்திருந்தால் என்ன பாடுவா? என் கண் என்று உன்னை சந்திக்கும், என் கண்ணு உன்னை பார்க்கிற நேரத்துக்காக காத்திருக்குன்னு பத்மினி பாடுற மாதிரி தானே சோபனா. அப்ப ரஜினியார் ஒரு வரி வரும், வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. அவன் போர்க்காலத்துல இருந்து நிலாவை பாக்குறான். இங்க சோபனாவுக்கு நிலா வந்து தூது, நீ நிலாட்ட கேளு, நான் இங்க உன்னை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, என்னையே பிரிஞ்சிருவாயா, பிரிவேன் என்று நினைப்பாயா. இது எல்லாமே அந்த போர்க்கால சூழல்ல காதலன் காதலிக்கு இருக்கக்கூடிய பிரிவு. அப்ப கண்ணதாசன் போட்ட அதே வரிகளைத்தான் வாலி கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு. வாலி இடத்துல வைரமுத்து, இப்படி பலர் வந்து அதனுடைய தொடர்ச்சி தாக்கத்தை பண்ணுவாங்க. இதை நான் வந்து காப்பின்னு சொல்லவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா படித்து கொண்டே இருப்பவன் அந்த புத்தகத்தின் தாக்கத்தை பெறுவான். படித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே வாசித்துக் கொண்டே இருக்கின்ற ஒருவன் அந்த தாக்கத்தை பெறுவான். அந்த தாக்கத்தை பெற்றுதாங்க சிவாஜியோட நடிப்பை பார்த்து பார்த்தாங்க ரஜினிகாந்த் உருவாகிறாரு. அந்த ரஜினிகாந்தை பார்த்து தானே இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களுமே உருவானாங்க. ஒரு ரசிக்கிற ஒருத்தன் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே அடிப்படையில் நல்ல ரசிகனா இருக்க முடியும். நல்ல ரசிகன் தான் நல்ல நடிகனா இருக்க முடியும். இப்ப நான் சத்யராஜ் சார்ட்ட எல்லாம் பேசும்போது எம்ஜிஆர், சிவாஜி, பாலையான்னு எல்லா கதையும் சொல்லுவார். ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு சினிமா ரசிகரா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து ஒரு சினிமா நடிகரா இருக்கிறார். அதனால இது தவிர்க்கவே முடியாது. கண்ணதாசனை பார்த்து வாலியை பார்த்து வைரமுத்துவா இப்பெல்லாம் நீங்க பேசவே முடியாது. இது ஒரு பொன்மாலை பொழுது வைரமுத்து எழுதியிருக்காரு. அதே இயற்கை சூழலை வச்சு அவர் நிறைய எழுதியிருக்காரு. நிலா, வானம், தண்ணிக்குள்ள அழுதா வெளியே தெரியாது, இந்த வரிகள் வந்து நிறைய வந்திருக்கும். தண்ணிக்குள்ள மீன் அழுதா வெளியே தெரியுமா, தண்ணிக்குள்ள வேர்த்தா வெளியே தெரியுமா, இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய வந்திருக்கும். அதனால இப்ப இளையராஜா வந்து இதை ஏன் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவா படத்திலையும் கல்யாண காட்சிக்கு இந்த மெட்டை பயன்படுத்தியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து கரகாட்டக்காரன்லயும் இந்த பொண்ணு பார்க்க போற மேரேஜ் சிச்சுவேஷன்னால அதை பயன்படுத்தியிருக்காரு. இந்த பாட்டும் ஒரு கல்யாண விருந்துங்கனால அதை பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாங்க. எக்கச்சக்கத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை.